கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது? கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலே புதன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 10 புத பகவான் உச்சம் பெறுகிறார். புத பகவான் உச்சம் பெறும் பொழுது இந்த புதன் உச்சம் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த ஏன்னா 10 தொழில்காரகன் உச்சங்கும் போது வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை. சார், ஒரு வீட்டில் ஒரு குடும்பத் தலைவர் இருக்காரு. அந்த குடும்பத் தலைவருக்கு வீட்டில் பிரச்சனை வருது. எப்போ பிரச்சனை வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். அந்த குடும்பத் தலைவருக்கு எப்போ பிரச்சனை, எப்போ டென்ஷன் வரும்? ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஆண் எப்போ தூக்கத்தை இழக்கிறான் தெரியுமா நண்பர்களே? கடை ஓடலை, வியாபாரம் நடக்கலை, சேல்ஸ் போகலைன்னா அவர் தூக்கத்தை இழக்கிறார். இவ்வளோதான். மற்றபடி அவருக்கு எதுவும் கவலை கிடையாது. கரெக்டாக பிஸ்னஸ் போய் கரெக்டாக வியாபாரம் போச்சுன்னா அவருக்கு ஒரு தைரியம் வந்துடும் வீட்டில். ஏன்னா அவர் வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் பார்க்க வேண்டிய முதல் கடமை அவரோடது. வீட்டில் எது போக்குவரத்து நடந்தாலும் செலவு பண்ண வேண்டிய முதல் கடமை அவருது. ஆக இதெல்லாம் நடக்கணும்னா பிஸ்னஸ் நடக்கணும், கடை தொடங்கணுமா, வியாபாரம் நடக்கணும். நடந்தால் தான் அவருக்கு நிம்மதி. என்னப்பா இன்றைக்கி நாள் இவ்வளோ வருமானம் வந்துச்சு, சம்பாதிச்சேன், அதுதான் முக்கியம். ஸோ அப்போது இந்த ராசிநாதன், இந்த ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் உச்சம் பெறும் பொழுது, உச்சம் பெறுகின்ற இந்த புத பகவான் 10 இருப்பதால் 10 புத பகவான் பெரிய பெரிய அதிசயங்களை தருகிறார். தொழிலில் பெரிய பெரிய முன்னேற்றங்களை தருகிறார். அத்தனை அள்ளி தருகிறார். 10ஆம் இடத்துல 10 உச்சம் பெறுகிறார். அடுத்ததாக இந்த 10 புத பகவான் வேறு என்னெல்லாம் புத்திகாரகனாக இருக்கிறார். நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் சார், ஐஏஎஸ் எக்ஸாம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத போகிறேன், ஏன்னா எப்படி எழுதுவேன்னே தெரியல, பயமாக இருக்குது. நான் 6 சப்ஜெக்டில் 6 கோல்டு மெடல் வாங்கினவங்கள நான் பார்த்துருக்கேன். 6 சப்ஜெக்டில் 6 கோல்டு மெடல். ஒரு நாள் ராத்திரி நம்ம பசங்களை திட்டுறோம், நம்ம பொண்ணை திட்டுறோம், என்ன படிச்சிருக்க, இதெல்லாம் படிப்பியா? அடுத்த நாள் காலையில் 10க்கு 10 மார்க் எடுத்துகிட்டு வந்து பேப்பரை தூக்கி மூஞ்சியில் போடுறான். அதான் சார் படிப்போட திமிரு. புத பகவான் மட்டும்தான் அதை தருவார். படிக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த திமிரு வரும். அது உங்களுக்கு வரும். காரணம் என்னவென்றால், படிப்பில் ஒருத்தர் செம்மாந்து இருந்தால், அறிவில் செம்மாந்து, எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. எதை பற்றியும் நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு ஹாப்பியாக இருங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, பிடிச்ச மாதிரி இருங்க. உங்கள் புத பகவான் உச்சம் பெறுகிறார். படிக்கிறப்ப நல்ல புத்தியோடு படிச்சிருங்க. 1 மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த 1 மணி நேரம் நல்லா படிச்சிருங்க. 9 மணி நேரம் ஃப்ரீயாக இருங்க. காரணம், புத பகவான் உச்சம் பெறும் பொழுது படிக்கின்ற எண்ணத்தை உருவாக்குகிறார். எவ்வளவு நேரம் படிக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, எவ்வளோ ஆழமாக படிக்கிறீங்கிறத முக்கியம். அதே நேரத்தில் சூரிய பகவான் கூட சேர்ந்திருப்பதால் உலக புகழ் பெறுகிறீர்கள். கிளாஸ் டாப்பர் ஆகிட்டீங்க, ஸ்கூல் டாப்பர் ஆகிட்டீங்க, போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கிறது. அடுத்ததாக உங்களுக்கு 2ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பகவான் வருகிறார். செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது 3 8